ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் காட்டுக்கு வந்திருக்கிறோம். பாருங்க அப்படியே பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே முந்திரி பழம் இருக்கு. இதை பார்க்கலாம், வாங்க பறிச்சுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பழம். இந்த முந்திரி பழத்துக்கு முந்திரி பழம் போய் வச்சாங்கன்னா இந்த பழத்துக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு வந்துருச்சு கட்டை. அதனால முந்திரி பழம்னு வச்சுருக்காங்க. இங்கே வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளலாம் இங்கே பாருங்க, உள்ள ஆப்பிள் மாதிரி இருக்குது. ஆனால் சாறு தாங்க இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த முந்திரி கொட்டையை சுட்டு சாப்பிட்றலாம், சுட்டு உடச்சி சாப்பிட்றலாம். ஆனால் இந்த பழம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பழம் வந்து கொஞ்சம் துவப்பாக இருக்குது, தொண்டையெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, ஆனால் இனிப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முந்திரி கொட்டையில் தான் எடுத்து பார்த்துருப்பீங்க. இது பச்சை முந்திரிலே எடுப்பாங்க கொட்டையை. இந்த பச்சை முந்திரி இது பிச்சு இதுலேருந்து பால் வரும். இந்த பாலை வந்து கையில் படாமல் வச்சு இது ரெண்டும் அறுத்துக்கணும். இந்த பால் கையில் வடிச்சுன்னா கை வந்து புண்ணாகி போயிடும். அது ஆசிட் மாதிரி. சரி, இந்த முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்படி தான் முந்திரி இது செய்கிறாங்களாப்பா? அது வந்து சுட்டு செய்வாங்க, வறுத்து. இது வந்து பச்சை கடலையாக இருக்கும். சாப்பிட்டா பால் இல்லாமல் மேலே தோலை உளிச்சிட்டு சாப்பிடணும். இந்த இருக்கிற சோலை உளிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? குளிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கணும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு மாதிரியே இருக்குது. அப்பா என்ன சவுண்டு போல? என்ன அது? அது பூச்சி, மலைப்பூச்சி. காதையே வலிக்குது.